வணக்கம், நான் வருண். டாப் ஐஸ் மதுரை அகாடமிலேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் டெஸ்ட் 2.0 சீரீஸில் டெஸ்ட் சீரீஸ் 15 அதோட பயாலஜி கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்க. இந்த யூரியா சைக்கிள் டேக் பிளேஸ் இந்த என்னன்னு கேட்டிருக்காங்க. தமிழில் சொல்றேன். யூரியா சுழற்சி எங்கு நடைபெறுகிறது? ஆப்ஷன் ஏ மைட்டோகாண்ட்ரியா ஒன்லி, ஆப்ஷன் பி சைட்டோபிளாசம் ஒன்லி, ஆப்ஷன் சி மைட்டோகாண்ட்ரியா அண்ட் சைட்டோபிளாசம், ஆப்ஷன் டி சைட்டோபிளாசம் அண்ட் நியூக்ளியஸ். ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான், மைட்டோகாண்ட்ரியா அண்ட் சைட்டோபிளாசத்தில் தான் நடக்கும். இது எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதான் யூரியா சைக்கிள். இந்த யூரியா சைக்கிள் எங்க நடக்கும்னு கேட்டீங்கன்னா லிவர்ல நடக்கும். இந்த இருக்குதா லிவர், இங்கதான் நடக்கும். ஸோ லிவர்ல எந்த செல்ல நடக்கும்னு கேட்டாங்கன்னா மைட்டோகாண்ட்ரியால நடக்கும். ஸோ மைட்டோகாண்ட்ரியால ஸ்டார்ட் ஆகும். எங்க எண்ட் ஆகும்னு கேட்டாங்கன்னா சைட்டோபிளாசம். ஸோ அப்ப யூரியா சைக்கிள் எங்க ஸ்டார்ட் ஆகுது? மைட்டோகாண்ட்ரியால ஸ்டார்ட் ஆகுது. எங்க எண்ட் ஆகுது? சைட்டோபிளாசத்துல எண்ட் ஆகுது. அடுத்த கொஸ்டின் போலாம். ஒன் ஆஃப் த ஆர்கன் தட் எக்ஸ்கிரீட் வாட்டர், ஃபேட் அண்ட் வேரியஸ் கேட்டபாலிக் வேஸ்ட் இஸ் தேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்ல சொல்றேன். நீர், கொழுப்பு மற்றும் பல்வேறு சிதை மாற்ற கழிவுகளை வெளியேற்றும் உறுப்புகளின் ஒன்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆப்ஷன் வைஸ் போலாமா? லங்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். லங்ஸ் வந்து எக்ஸ்கிரீட் பண்ணுமா? பண்ணும். கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றும் லங்ஸ். ஓகே. ஆனா நம்ம கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? வாட்டர், ஃபேட் அண்ட் வேரியஸ் கேட்டபாலிக் வேஸ்ட் அதை வெளியேற்றுமான்னு கேட்டிருக்காங்க. அப்ப இது வெளியேற்றாது. சரி, ரெண்டாவது ஆப்ஷன் பார்ப்போம். கிட்னி வெளியேற்றுமா? ஏற்றும். வாட்டரையும் வெளியேற்றும், ஃபேக்டும் வெளியேற்றும், கேட்டபாலிக் வேஸ்டையும் வெளியேற்றும். ஸோ அப்ப இது ஆப்ஷனை நம்ம வச்சுக்கலாம். இதுதான் ஆன்சரா இருக்கும். ஸோ அடுத்த ஆப்ஷன் நம்ம ரீட் பண்ணிக்கலாம். சலைவரி கிளான்ஸ் அது வந்து வெளியேற்றுமான்னு கேட்டீங்கன்னா சலைவரி கிளான்ஸ் என்னைக்குமே வந்து எக்ஸ்கிரீட் பண்ணாது. பட் சில விஷயங்கள்ல எக்ஸ்கிரீட் பண்ணும். இதை எப்படி சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, இதை கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் சுமாராக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து மைனர் எக்ஸ்கிரேட்டார் சொல்லுவாங்க. ஏன் மைனர் எக்ஸ்கிரேட்டார்னா, ஸோ நம்ம வாய்க்குள்ள ஏதாச்சும் டாக்ஸிகேட்டடான விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து வெளியேற்றனா வந்து இந்த சலைவரி கிளாண்ட் வந்து வேலை செய்யும், தவிர எல்லா வேஸ்ட்டையும் இது வெளியேற்றாது. ஸோ அதனால இது வந்து மைனர் எக்ஸ்கிரேட்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்பிளைன் வந்து வெளியேற்றுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஸ்பிளைன் வந்து கழிவை வெளியேற்றாது. ஸோ புரிஞ்சுச்சா? ஸோ அடுத்த கொஸ்டின் போலாம். Which of the following parts of the alimentary canal carries out the complete digestion of carbohydrates, protein and fats? தமிழ்ல சொல்றேன். உணவு பாதையின் பின்வரும் எந்த பகுதி கார்போஹைட்ரேட்ஸ், புரதங்கள், கொழுப்பு முழுமையான செரிமானத்தை மேற்கொள்கிறது? எங்க வந்து கம்ப்ளீட் டைஜஷன் ஏற்படும் கேட்கிறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் மாதிரி டைஜஷன் சிஸ்டம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி, டைஜஷன் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா மவுத்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆர்ஆர்பில அடிக்கடி கேட்பாங்க. ஒரு டைஜஷன் எங்க ஸ்டார்ட் ஆகுது? மவுத்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. சரி, அப்படியே நம்ம ஒரு சாப்பாடு எடுக்கிறோமா? சாப்பாடு எடுத்துட்டு வாயு வழியா உள்ள வருது. உள்ள வந்துட்டு இந்த ஈசோஃபேகஸ், அதாவது உணவு குழாய், அது வழியா அப்படியே உள்ள வருது. உள்ள வந்து எங்க வருது? ஸ்டொமக் வருது. சரி, ஸ்டொமக்ல சாப்பாடு என்ன எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் ஆச்சு, 4 to 8 மணி நேரம் ஆச்சு வயிற்றுக்குள்ள இருக்கும். அப்படி 8 மணி நேரம் 4 மணி நேரம் வயிற்றுல இருக்கும் போது நம்ம வயிற்றுல வந்து HCl அப்படிங்கிற ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி கேஸ்ட்ரிக் ஜூஸும் அங்க வந்து செக்ரேட் ஆகும். ஸோ ஏன் ப்ரோ இந்த HCl வந்து செக்ரேட் ஆகுது, கேஸ்ட்ரிக் ஜூஸ் செக்ரேட் ஆகுது கேட்டீங்கன்னா, இந்த HClங்கிறது ஒரு ஆசிட். அதே மாதிரி கேஸ்ட்ரிக் ஜூஸுங்கிறது ஒரு அமிலத்தன்மை கொண்ட ஜூஸ் தான். அது நம்ம சாப்பாடுல வந்து இருக்கிற நுண்ணுயிரிகள், அதாவது மைக்ரோப்ஸ், பாக்டீரியாஸ், வைரஸ், இந்த மாதிரி நிறைய மைக்ரோப்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதை சாகடிக்கிறதுக்காக தான் இந்த HClலும் அப்புறம் கேஸ்ட்ரிக் ஜூஸும் நம்ம உடம்புல வந்து சுரக்குது. ஓகேவா? சரி, இப்ப என்ன ஆகுது? ஃபுட் எல்லாமே எப்படி இருக்கும்? அசிடிக்கா இருக்கும். அசிடிக்கா நம்ம வயிற்றுல ரொம்ப நேரம் இருக்கலாமா? இருக்க முடியாது. ஸோ அப்ப என்ன செய்யுது? மறுபடியும் வந்து எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா குடலுக்கு வருது. குடல் வந்து 1 மினிட் ஜூம் பண்ணிக்கிறேன். வயிற்றுல வந்து இந்த அசிடிக்கான இருக்கிற ஃபுட்டு வந்து
குடலுக்கு வருது. குடல் எத்தனை பார்ட்டா பிரியுது பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன் சொல்லிட்டு 2 பார்ட்டா வந்து பிரியுது. ஓகேவா? இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் எடுத்துக்கிட்டோம்னா அது 3 பார்ட்டா பிரியுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா டுடினம், ஜுஜினம், இலியம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்ட்டா பிரியுது. ஸோ இப்போ ஃபுட் எங்க வந்திருக்கு? ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்திருக்கு. ஸ்மால் இன்டெஸ்டைன் எங்க வந்திருக்கும்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டுடினம்ல வந்திருக்கும். சரி, அப்படி அங்க வரும்போது அங்க வந்து ஒரு ஜூஸ் வந்து சிறக்குது. அது பேர் தான் பைல் ஜூஸ். அது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? HCl வந்து ஆசிட்னு பார்த்தோமா? இந்த பைல் ஜூஸ் வந்து பேஸ் இன் நேச்சர். அப்ப அசிடிக்கான இருக்கிற ஃபுட்டை வந்து இந்த பைல் ஜூஸ் வந்து என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா பேஸா மாற்றி விடுது. அதே மாதிரி பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் ஒன்று இருக்கும். ஸோ இந்த பேங்க்ரியாட்டிக் ஜூஸ்ல நிறைய என்சைம்ஸ் இருக்கும். ஸோ அந்த என்சைம்ஸோட இந்த பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் வந்து இதுவுமே வந்து ஒரு பேஸான ஜூஸ் தான். ஸோ 2 பேஸான ஜூஸ் வந்து குடல்ல சேரும்போது, சிறுகுடல்ல சேரும்போது இங்க அசிடிக்கா இருக்கிற ஃபுட் வந்து பேஸா மாறுது. ஸோ இப்படிதான் வந்து டைஜஸ்ட் சிஸ்டம் நடக்கும். ஸோ இது நிறைய கேள்வி வரும், நம்ம கொஸ்டின்லேயே இருக்கு, நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுவேன். சிறுகுடல்ல தான் கம்ப்ளீட் டைஜஷன் நடக்கும். பெருகுடல்ல அப்சார்ப்ஷன் அண்ட் அசிமிலேஷன் நடக்கும். அது என்ன ப்ரோ அப்சார்ப்ஷன் அசிமிலேஷன்னா சொல்றேன். ஸோ ஒரு டைஜஷன் சிஸ்டத்துல இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைஜஸ்ட் சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் தான் நடக்கும். இன்ஜெக்ஷன்னா என்ன? நம்ம சாப்பாடு சாப்பிடுவோம்ல, அது பேர் தான் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இன்ஜெக்ஷனுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? இந்த டைஜஷன். டைஜஷன் என்ன? செரிமானம். இந்த செரிமானம் எங்க கம்ப்ளீட்டா நடக்கும்னு கேட்டீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன்ல தான் நடக்கும். அதாவது சிறுகுடல்ல தான் நடக்கும். இந்த அப்சார்ப்ஷனும் இந்த அசிமிலேஷன் வந்து எங்க நடக்கும்னு கேட்டாங்கன்னா லார்ஜ் இன்டெஸ்டைன்ல நடக்கும். சரி ப்ரோ, டைஜஷன்னா என்ன, அப்சார்ப்ஷன்னா என்ன, அசிமிலேஷன்னா என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்பீங்க. சொல்றேன். டைஜஷன் தெரியும், செரிமானம். இந்த அப்சார்ப்ஷன்னா இந்த செரிமானம் ஆன ஃபுட் இருக்குல்ல, அது ஒரு நியூட்ரிஷன் இருக்கும்ல, அந்த நியூட்ரிஷனை அப்சர்வ் பண்ணி வைக்கிறது தான் இந்த அப்சர்ப்ஷன். அசிமிலேஷன்னா இந்த அப்சர்வ் பண்ண நியூட்ரிஷனை எந்த இடத்துக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு வந்து அனுப்புறது தான் இந்த அசிமிலேஷன். ஸோ புரிஞ்சுச்சா? அப்ப நம்ம கேள்விக்கு போலாம். நம்ம கேள்வி என்ன? Which of the following parts of the alimentary canal carries out the complete digestion? அப்ப கம்ப்ளீட் டைஜஷன் எங்க நடக்குது? ஸ்மால் இன்டெஸ்டைன்ல தான் நடக்குது. ஸ்மால் இன்டெஸ்டைன், அதான் ஆன்சர். சரி, அடுத்த क्वेश्चन போலாமா? Administration of which of the following hormone in human female can postpone menstrual cycle? மனித பெண்களின் பின்வரும் எந்த ஹார்மோன் செலுத்துவதன் மூலம் மாதவிடாய் சுழற்சியை தள்ளி போட முடியும்? சரி, ஆப்ஷன்ஸ் ரீட் பண்ணுங்க. drug containing progesterone, LH containing drugs, anti-estrogen drugs, anti-progesterone drugs. So எது வரும்? ஆப்ஷன் ஏ, அதான் ஆன்சர். ஸோ ரீசன் என்னன்னு சொல்லிடுறேன். இந்த ப்ரோஜெஸ்டிரான் ஹார்மோன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மென்சுரல் சைக்கிள் அப்ப இந்த யூட்ரஸ் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லைன் தான் வந்து இந்த லைன் வந்து உருவாச்சுன்னா மென்சுரல் சைக்கிள் வந்து ஸ்டாப் ஆகும், கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அப்போ இந்த போஸ்டோஸ்டிரான் தான் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனிங் வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து போஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறாங்க ஃபார் போஸ்ட்பான் மென்சுரல் சைக்கிள். அதே ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்க, இந்த எல்ஹெச் கண்டெய்னிங் ட்ரக்ஸ். எல்ஹெச்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஓவிலேஷன், அதாவது ரிலீஸ் ஆஃப் எக்கை வந்து வெளியிடுறதுக்கு தான் வந்து இந்த ஹார்மோனை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, ஆன்டி ஈஸ்ட்ரோஜன் ட்ரக்ஸ். ஸோ ஆன்டினால என்னது? ஆப்போசிட், எதிரானதுன்னு அர்த்தம். அப்ப ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை இந்த ட்ரக்ஸ் வந்து என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிக்கும். ஸோ சரி ப்ரோ, இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனால என்ன யூஸ்ன்னு கேட்டீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனால தான் இந்த மென்சுரல் சைக்கிள் வந்து தள்ளி போகும். பட் இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை வந்து நம்ம வந்து பிளாக் பண்ணும்போது அப்போ மென்சுரல் சைக்கிள் எப்பயும் போல தான் நடக்கும். ஸோ அதனால இது ஆப்ஷன்ல வராது. அதே மாதிரி ஆன்டி போஸ்டோஸ்டிரான்னா என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், போஸ்டோஸ்டிரான் தான் ஒரு மென்சுரல் சைக்கிளை போஸ்ட்பான் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகுதுன்னு பார்த்தோம். அப்போ இங்கே ஆன்டினால் என்ன ஆகும்?
அந்த ட்ரக்ஸ் வந்து போஸ்ட் பிளாக் பண்ணும். அப்ப இதுவும் வராது. ஸோ ஆன்சர் வந்து ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The process by which organism break into many pieces and each piece grow into new individual is called. பட்டிங்னா என்ன? ஆப்ஷன் வைஸ் போலாம். பட்டிங்னா என்ன? சரி சொல்றேன். பட்டிங், இங்க ஒரு ஈஸ்ட் இருக்கு, அங்க இருந்து ஒரு பட்டு வளருது, அந்த பட் என்ன ஆகுது, மறுபடியும் ஒரு பெருசா ஆகுது. பட்டுனா என்ன? மொட்டு. மறுபடியும் லாஸ்ட்ல வாங்க, இந்த பட்டுக்கு மேல இன்னும் நிறைய பட்டு வந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த பட்டு என்ன ஆகும், கீழே விழுந்து அது வந்து ஒரு புதிய ஈஸ்டா மாறும். ஸோ அது பேர் தான் பட்டிங். இது ஒரு வகையான ரீப்ரொடக்ஷன். அடுத்து ஃப்ராக்மெண்டேஷன். ஃப்ராக்மெண்டேஷன் எங்க நடக்கும்? ஸ்பைரோகியாங்கிற ஒரு உயிரினத்துல நடக்கும். இது ஒண்ணுமே இல்லை, இது ஒரு ஸ்பைரோகியா. இந்த ஸ்பைரோகியா ரெண்டா பிரிஞ்சு இது வேற உயிரினம், இது வேற உயிரினமா மாறுது. புரியுதா? ஒரு ஸ்பைரோகியா தான், அது ரெண்டா பிரிஞ்சு இது வேற ஒரு ஆர்கானிசமா மாறுது, இது ஒரு ஆர்கானிசமா மாறுது. இதுதான் ஃப்ராக்மெண்டேஷன். ரீஜெனரேஷன். ரீஜெனரேஷன் தான் ஒண்ணும் இல்லை, நம்ம வீட்டுல பல்லி இருக்கும், பல்லி வாழை நம்ம தெரியாம முடிச்சிருவோம், இல்லாட்டி அதோட வால் கட்டாயிடும். ஆனா அடுத்து ஒரு வாரத்திலேயே அந்த பல்லி வால் வந்துடுமா, அதுதான் ரீஜெனரேஷன். ஸோ இது வந்து இந்த பிளனரியான்னு சொல்லக்கூடிய இந்த உயிரினத்துல மட்டும் கட் பண்ணா அது இன்னொரு உயிரினமா மாறுதான். புரியுதா? வேற நம்ம வந்து ஒரு பல்லி இருக்கு, இல்ல பாம்புராணி, இந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து நம்ம வந்து வாலை கட் பண்ணா அது வால் மட்டும் தான் மறுபடியும் திரும்ப வளரும். ஆனா இந்த பிளானரியாவை ரெண்டா கட் பண்ணா அது புதிய உயிரினத்தை உருவாக்குது. ஸோ இது பேர் என்னது? ரீஜெனரேஷன். ரீஜெனரேஷன் எங்க நடக்கும்னு கேட்டாங்கன்னா பிளானரியா. ஓகே. ஸோ அடுத்து என்னது? மல்டிபிள் ஃபிஷன். ஃபிஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிகிறது, ஃபியூஷன்னா சேர்க்கிறது. ஓகேவா? இங்க ஃபிஷன் தான் இருக்கு. அப்பனா ஒரு செல்ல இருந்து மல்டிபிள் செல்லா பிரிகிறது தான் ஃபிஷன். இது எங்க நடைபெறும்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் வைரஸ்ல நடைபெறும். பிளாஸ்மோடியம் வைரஸ் எங்க இருந்து வருது? மலேரியா பரப்பும் கொசுல இருந்து பரப்பப்படுற வைரஸ் தான் பிளாஸ்மோடியம் வைரஸ். அப்ப கேள்வி என்னன்னு பாருங்க. The process by which an organism breaks into many pieces and each piece grows into new individual. ஆமா, என்ன பார்த்தோம்? ஒரு உயிரினம் இருக்கு, அந்த உயிரினத்தை ரெண்டா கட் பண்ணும்போது அது ஒரு உயிரினம் ஆகுது, இன்னொன்று உயிரினம் ஆகுது பார்த்தோமா? ஸோ அப்ப ஆன்சர் என்னவா வரும்? ஃப்ராக்மெண்டேஷன் தான் வரும். அடுத்த கேள்வி. Process of fixing the embryo into wall of the uterus is known as. கருவை கருப்பையின் சுவத்தில் பதிய வைக்கும் செயல்முறையில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? செயல்முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஃபெர்டிலைசேஷன் வருமா? வராது. ஃபெர்டிலைசேஷன் வந்து ஒரு மெயில் கேமெட் ஒரு ஃபீமேல் கேமெட் ரெண்டும் சேர்றது தான் ஃபெர்டிலைசேஷன். அப்ப இது ஆன்சர் வராது. காப்புலேஷன் வருமா? அதுவும் வராது. கெஸ்டேஷன் அதுவும் வராது. கெஸ்டேஷன்னா என்னதுப்பா? கெஸ்டேஷன்னா அந்த கரு வந்து ஒவ்வொரு ஸ்டேஜா வந்து அடையும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்கும், ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம் ஜைகாட் ஃபார்ம் ஆகும், ஜைகாட்ல இருந்து எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த எம்ப்ரியோ வந்து அப்படியே அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்ல வளரும். ஸோ அது பேர் தான் வந்து கெஸ்டேஷன் சொல்லுவாங்க. அப்ப ஆன்சர் என்னது? இம்ப்ளான்டேஷன். ஓகேவா? இம்ப்ளான்டேஷன்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிக்சர் வச்சு காட்டுறேன். இந்த தெரியுதா? இதுதான் கரு. இந்த கருவை இந்த யுட்ரஸ்ல கொண்டு போய் வைக்கிறது பேர் தான் இம்ப்ளான்டேஷன். ஓகேவா? ஒரு கேள்வி என்ன அதானே கேட்டுக்காங்க, எம்ப்ரியோவை வால் ஆஃப் தி யுட்ரஸ்ல வைக்கிறது பேர் என்ன? இம்ப்ளான்டேஷன். ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி. செலக்ட் த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் த ஈவென்ட் டியூரிங் ரீப்ரொடக்ஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸ். இத நிறைய இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போட்டு வச்சுக்கோங்க. அடிக்கடி ரயில்வேல கேட்கிற கேள்வி இது. சரி, சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் நடக்குமா? கேமெட் ஃபார்மேஷன் நடக்குமா? அதுக்கப்புறம் வந்து ஜைகாட் உருவாகுமா? எம்ப்ரியோ உருவாகுமா? இல்ல, இப்படி நடக்காது. ஃபர்ஸ்ட் கேமெட் ஃபார்மேஷன் நடக்குமா? ஃபெர்டிலைசேஷன் நடக்குமா? ஜைகாட் நடக்குமா? அதுக்கப்புறம் எம்ப்ரியோ கரு உருவாகுமா? இது கரெக்டா? எஸ், கரெக்ட். அப்ப இது ரெண்டுமே தப்பு தான். ஏன் இதை கரெக்ட் சொல்றீங்க சார்ன்னு கேட்டீங்கன்னா சொல்றேன். சரி, இங்க இருந்தே சொல்றேன், பிடிச்சது காட்டுறேன். கேமெட் ஃபார்மேஷன். கேமெட்ஸ்னா என்ன? ஆண்களுக்கு
ஸ்பெர்ம் இருக்கும், அது வந்து ஒரு கேமெட்ஸ், மெயில் கேமெட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபீமேல்ஸுக்கு என்ன இருக்கும், எக் இருக்கும், ஸோ அது வந்து ஃபீமேல் கேமெட் சொல்லுவோம். ஸோ இப்போ கேமெட்ஸ் அப்போ வந்து உருவாகுதா, ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்ஸ். ஓகே, ஃபர்டிலைசேஷன் என்னது, மெயில் கேமெட் பிளஸ் ஃபீமேல் கேமெட் ரெண்டுமே சேர்ந்தது பேர் தான் ஃபர்டிலைசேஷன். நடக்குமா, நடக்குது. அதுக்கப்புறம் ஜைகாட், இது ரெண்டுமே சேர்ந்த பிறகு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நடக்கும் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு என்ன சொல்றது, கருவுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ், அது பேர் தான் ஜைகாட். லாஸ்ட் தான் கரு, எம்பிரியோ. சரி, இப்போ பிக்சர்ல காட்டுவேன். சொன்னேன்ல, ஃபீமேல்ஸுக்கு என்ன இருக்கும், எக், முட்டை இருக்கும். மென்ஸுக்கு என்ன இருக்கும், ஸ்பெர்ம், விந்து, அது இருக்கும். ஸோ எவ்வளோ குரோமோசோம், நம்மளுக்கு மொத்தம் 46 குரோமோசோம் இருக்கு. 23 வந்து ஃபீமேலுக்கு, 23 வந்து மெயிலுக்கு. ஸோ 2 இருக்கா, ரெண்டுமே ஒன்று சேருதா, சேரும் போது என்ன கிடைக்குது, ஜைகாட் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த ஜைகாட்ல இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது, எம்பிரியோ ஃபார்ம் ஆகுது. புரிஞ்சுச்சா? which part of the flower is male reproduction organ? பூவின் எந்த பகுதி ஆண் இனப்பெருக்க உறுப்பாகும்? ஸோ ஆன்சர் முன்னாடி சொல்லிடலாமா, ஸ்டேமன். இதுதான் ஆன்சர். ஏன்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸ்டேமன், இந்த ஆங்கரும் ஃபிலமெண்ட்டும் சேர்ந்ததுதான் ஸ்டேமன். இந்த ஸ்டேமன்ங்கிறது ஒரு ஆண் உறுப்பு. இங்கதான் என்ன இருக்கும், போலன் கிரெயின்ஸ் இருக்கும். இந்த ஆங்கருக்கு மேலதான் குட்டி குட்டி குட்டியா போலன் கிரெயின்ஸ் இருக்கும். இங்க ஒரு லைன் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இது பேர் தான் ஃபிலமெண்ட். ஓகே, இந்த சைடு ஃபீமேலுக்கு வாங்க. ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி. ஓவரி எங்க இருக்கும், இங்க இருக்கும், உள்ள நடுவில் இருக்கணும் ஓவரி. ஓகேவா? ஸோ இது பேரு ஸ்டைல். இந்த 3 சிம்பிள் இருக்கா, 3 கிளை மாதிரி இருக்கா, இது பேரு ஸ்டிக்மா. ஸோ பெண் உறுப்புகள் எல்லாரும் சேர்த்து என்ன சொல்றாங்க, பிஸ்டல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மெயில்னா ஸ்டேமன், ஃபீமேல்னா பிஸ்டல். ஓகே, ஹைட்ரா reproduce through which of the following asexual method? பைனரி ஃபியூஷன் வருமா கேட்டீங்கன்னா வராது. பைனரி ஃபியூஷன்னா என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தேன், மல்டிபிள் ஃபியூஷன்னா ஒரு செல்ல இருந்து பல உயிரினங்கள் வரும். பைனரி ஃபியூஷன்ல ஒரு செல்ல இருந்து 2 உயிரினங்கள் தான் வரும். அதான் பைனரி. பைனா என்ன, 2. இது அமீபால நடக்கும். ஓகேவா? பைனரி எங்க நடக்கும்னா அமீபால நடக்கும். 4 ஃபார்மேஷன் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நடக்காது. 4 ஃபார்மேஷன் ஃபங்கேல நடக்கும். 4னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஓட்டையா இருக்கும். ஸோ இதுல இருந்து ஒரு உயிரினம் வந்து வளரும். ஸோ இதுவும் நடக்காது ஹைட்ரால. ஃபிராக்மெண்டேஷன் இப்பதான் படிச்சுட்டு வந்தோம். ஃபிராக்மெண்டேஷன் எங்க நடக்கும், ஸ்பைரோகியால தான் நடக்கும். ஸோ அப்ப இதுவும் வராது. அப்ப ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா பட்டிங். ஸோ ஏன் ரீசன் வந்து பிக்சர்ல சொல்றேன். இந்த ரீஜெனரேஷன் நம்ம ஏற்கனவே எங்க பார்த்தோம், பிளனேரியால பார்த்தோம். இந்த ரீஜெனரேஷன் ஹைட்ராலையும் நடக்கும். ஹைட்ரால 2 டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஒன்னு பட்டிங், இன்னொன்னு ரீஜெனரேஷன். ஸோ பட்டிங்னா பார்த்துருப்போம், ஈஸ்ட் நடக்கும். ஒரு பட்டு அப்படி முளைச்சு வந்து அது விழுந்து அது இன்னொரு ஆர்கனிசமா ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி தான் ஹைட்ராலையும் நடக்கும். அதே ஹைட்ரால ரீஜெனரேஷனும் நடக்கும். இது ரொம்ப முக்கியமான கேள்வி, பார்த்துக்கோங்க. சார் இந்த கேள்விக்கு போலாம். which of the following is a unisexual flower? யூனிசெக்சுவல் ஃபிளவர் என்னப்பா, யாராச்சும் தெரிஞ்ச கமெண்ட்ல போடுங்க. which of the following is a unisexual flower? இந்த யூனிசெக்சுவல் ஃபிளவர்னா என்ன? ஒரு பூ இருக்கு, அந்த பூல ஒன்னு மெயில் பார்ட் இருக்கும், இல்லைன்னா ஃபீமேல் பார்ட் இருக்கும். 2 பார்ட்டுமே சேர்ந்து இருக்காது. அதுதான் வந்து யூனிசெக்சுவல் ஃபிளவர். புரிஞ்சுச்சா? அப்ப ஹைபிஸ்கஸ் யூனிசெக்சுவல் ஃபிளவரா கேட்டீங்கன்னா இல்ல. நம்ம ஸ்கூல் படிக்கும் போது படிச்சிருப்போம். ஹைபிஸ்கஸை வந்து நம்ம வந்து ப்ராக்டிகல்லாம் யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா? அப்ப எப்படி பண்ணுவாங்க, இந்த சைடு என்ன இருக்கும், ஃபீமேல் பார்ட்டு, இந்த சைடு மெயில் பார்ட்டு அப்படின்னு இருக்குமா? அப்ப 2மே கலந்து இருக்கு. அப்ப அது வந்து யூனிசெக்சுவல் இல்ல, இட்ஸ் அ பைசெக்சுவல். மஸ்கர், கடுகு, இதுவும் பைசெக்சுவல் தான். ரோஸும் பைசெக்சுவல் தான். பப்பையா தான் யூனிசெக்சுவல். பப்பாயால ஒரு பூ எடுத்து விடுறோம்னா அந்த பூல ஆண் பாட்டு மட்டும், அதாவது மெயில் பாட்டு மட்டும் தான் இருக்கும், ஃபீமேல் பாட்டு இருக்காது. ஃபீமேல் பாட்டுக்கு நம்ம இன்னொரு பூக்கு போகணும். ஸோ ஒரே பூவில் மெயிலும் ஃபீமேலும் இருக்காது. ஓகேவா?
ஆன்சர் என்னது பப்பாயா. சரி கேள்விக்கு போலாம். Which of the following statement is or correct regarding the female reproductive system? Statement A, egg is carried from the ovary to O through the thin oviduct or fallopian tube. Statement B, the uterus opens into the vagina to the cervix. தமிழ் ரீட் பண்றேன். பெண் இனப்பெருக்க மண்டலம் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது எவை சரியானவை? கூற்று A, அண்டமானது அண்டப்பையிலிருந்து கருப்பைக்கு ஒரு மெல்லிய அண்டக்குழாய் அல்லது குலோப்பியன் குழாய் வழியாக கொண்டு செல்லப்படுகிறது. கூற்று B, கருப்பையானது கருப்பை வாய் வழியாக யோனிக்குள் திறக்கப்படுகிறது, திறக்கிறது. சரி, இப்ப எது ஆன்சர் கரெக்டா சொல்லுவோம்? ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு பாருங்க. என்ன சொல்றாங்கன்னா, எக் இருக்குல்ல, அதாவது முட்டை ஓவிலிருந்து இந்த ஓவமுக்கு ஓவிட இல்லைன்னா பிலோப்பியன் டியூபாக வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டேட்மெண்ட் ஏ கரெக்ட் தான். ஸ்டேட்மெண்ட் பி பாருங்க. யூட்ரஸ் ஓபன்ஸ் இன்டு தி வெஜினா டு தி சர்விக்ஸ். இதுவும் கரெக்ட் தான். ஏன் சொல்றேன்னா பிக்சர் காட்டுறேன் அப்போ உங்களுக்கு புரியும். சரி, இது என்ன? ஓவரி. இந்த ஓவரியில முட்டைகள் இருக்கு. இந்த முட்டைகள் எது வழியா வருது சொல்றாங்க? ஓவிடக்ட் ஆர் fallopian tube. இதான ஓவிடக்ட், இதான fallopian tube. இது வழியான வரும் வந்து நீ வந்து அடையுமா? ஓகே, சரி. அப்ப கூற்று ஒன்று, அதாவது ஸ்டேட்மெண்ட் 1 ஏ வந்து கரெக்ட். சரி, பி பாருங்க. சர்விக்ஸ் இருக்கா? வெஜினா இருக்கா? சோ சர்விஸோட ஓபனிங் இங்க ஆரம்பிக்குது, வெஜினா ஆரம்பிக்குது. சோ அப்ப இதுவுமே கரெக்ட் தான். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? The uterus opens into the vagina through cervix. ஒரு uterus ஆனது ஓபன் வழியா, சரி, ஒரு uterus ஆனது வெஜினா வழியா ஓபன் ஆகுது. through எப்படி? எது வழியாக? cervix வழியாக. கரெக்ட் தானே? uterus ஓபன் ஆகுது எப்படி? வெஜினா மூலமா ஓபன் ஆகுது. அது எது வழியாக இருக்கு? cervix வழியாக தான் இருக்கு. ஆன்சர் கரெக்ட் தான். சாரி கேள்வி. Which of the following enzyme is responsible for digestion of protein in the stomach? இறப்பையின் புரதங்களை செரிப்பதற்கு பின்வரும் நோய்களில் எது பொறுப்பாக உள்ளது? சரி, இதுக்கு நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. சரி, டைஜஷன் எங்க ஸ்டார்ட் ஆகுது பார்த்திருப்போம், மவுத்ல ஸ்டார்ட் ஆகுது பார்த்திருப்போம். இந்த மவுத்ல சலைவரி கிளாண்ட் ஒன்று இருக்கு. இந்த சலைவரி கிளாண்ட் என்ன பண்ணும்னா அமிலேஸ் என்கிற ஒரு என்சைம்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அமிலேஸ் வந்து என்ன செய்யும்னா கார்போஹைட்ரேட்ஸை சுகரா கன்வெர்ட் பண்ணும். சோ இதே மாதிரி தான் நிறைய என்சைம்ஸ் தமிழ்ல நொதிகள், நிறைய நொதிகள் வந்து இந்த ஸ்டொமக்ல ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இந்த குடல்ல ஃபார்ம் ஆகும். சோ நிறைய இடத்துல ஃபார்ம் ஆகும். எங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டொமக்கு, சிறுகுடல், சோ இதெல்லாம் வந்து நிறைய என்சைம்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ஃபார்ம் ஆகிற என்சைம்ஸ் நம்ம படிக்கணும். அடிக்கடி அதை கேள்வி கேட்பாங்க. சோ அதெல்லாம் நம்ம படிக்க போறோம். ஓகே, சலைவானா என்ன? இச்சி. அது என்ன என்சைம்ஸ் வந்து செக்ரீட் பண்ணுது? அமிலேஸை செக்ரீட் பண்ணுது. இந்த அமிலேஸ் வந்து என்ன பண்ணுது? ஸ்டார்ச்னா என்ன? கார்போஹைட்ரேட்ஸை மால்டோஸா மாற்றுது. மால்டோஸ்னா இது வந்து ஒரு சுகர் ஃபார்ம்ல மால்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணிருப்போம்? கேஸ்ட்ரிக் ஜூஸ் எங்க ஃபார்ம் ஆகும்? ஸ்டொமக்ல ஃபார்ம் ஆகும். அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ்ல பெப்சின்ங்கிற ஒரு என்சைம் ஃபார்ம் ஆகும், ரெனின்ங்கிற என்சைம் ஃபார்ம் ஆகும். இந்த பெப்சின் புரோட்டீனையும் புரோட்டான்ஸையும் வந்து கன்வெர்ட் பண்ணும். இந்த ரெனின் கால்சியம் பெராக்சைடு, அதாவது காசினோஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதையுமே வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து கேஸ்ட்ரிக் ஜூஸ் எங்க ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோம், ஸ்டொமக்ல கேஸ்ட்ரிக் ஜூஸ் ஃபார்ம் ஆகும். அடுத்து கேஸ்ட்ரிக் ஜூஸ் எங்க ஃபார்ம் ஆகும்னா ஸ்டொமக்ல ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோம். இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ்ல இருந்து பெப்சின் ஒரு என்சைம்ஸ் உருவாகுது. இந்த பெப்சின்
புரோட்டீனை வந்து உடைக்குது, அப்போ பெப்டோன்ஸா அடுத்து பாருங்க கேஸ்ட்ரிக் ஜூஸ். கேஸ்ட்ரிக் ஜூஸ் எங்க ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துருக்கோம், ஸ்டொமக்ல ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துருக்கோம். இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ்ல வந்து பெப்சின் அப்படிங்கிற என்சைம்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த பெப்சின் புரோட்டீனை பெப்டோன்ஸா கன்வெர்ட் பண்ணுது. இந்த ரினின் கெஃபீனை கால்சியம் பெராக்சினா வந்து கன்வெர்ட் பண்ணுது. அப்போ இந்த பான்கிரியாட்டிக் ஜூஸ் இது எங்க வந்து ஃபார்ம் ஆகும்னு பார்த்துருக்கோம். பான்கிரியாட்டிக் ஜூஸ் வந்து சிறுகுடல் ஸ்மால் இன்டெஸ்டைன்ல ஃபார்ம் ஆகும். இந்த பான்கிரியாட்டிக் ஜூஸ் வந்து ட்ரிப்சினை வந்து ரிலீஸ் பண்ணுது. இந்த ட்ரிப்சின் புரோட்டீனை பாலிபெப்டைட்ஸா மாத்துது. இந்த அமிலைஸ் ஸ்டார்ச்சை சுகரா மாத்துது. நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம்ல. இது லிப்பேஸ் ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசராலா மாத்துது. இண்டஸ்ட்ரியல் ஜூஸ் இதுவுமே வந்து சிறுகுடல்ல தான் வந்து ஃபார்ம் ஆகும். சோ இந்த இண்டஸ்ட்ரியல் ஜூஸ்ல வந்து எக்ஸ்ட்ரீம் சொல்லிட்டு ஒரு என்சைம் ஃபார்ம் ஆகுது. இந்த எக்ஸ்ட்ரீம் என்சைம்ஸ் வந்து புரோட்டீனை அமினோ ஆசிடா ஃபார்ம் பண்ணுது. மால்டேஸ மால்டோஸும் குளுக்கோஸா வந்து கன்வெர்ட் பண்ணுது. லாக்டேஸ லாக்டோஸ் அண்ட் குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸா கன்வெர்ட் பண்ணுது. சுக்ரோஸ சுக்ரோஸ் குளுக்கோஸ் அண்ட் கேலக்டோஸா கன்வெர்ட் பண்ணுது. லிப்பேஸ ஃபேட் அண்ட் ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசராலா கன்வெர்ட் பண்ணுது. ஓகேவா? சோ இந்த என்சைம்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் கூட போட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த என்சைம்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் கூட போட்டுக்கோங்க. ரொம்ப முக்கியமானது. சரி, இந்த கேள்விக்கு வரலாம். அமிலேஸ் என்ன பண்ணும்? ஸ்டார்ச்சை சுகரா கன்வெர்ட் பண்ணும். லிப்பேஸ் என்ன பண்ணும்? ஃபேட்டி ஆசிடாவும் கிளிசராலும் கன்வெர்ட் பண்ணும். சரி, இந்த ட்ரிப்சினும் இந்த பெப்சினும் ரெண்டுமே புரோட்டீனை கன்வெர்ட் பண்ணும். புரோட்டீனை டைஜஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்ப எலும்பு ஆன்சர் கேட்டீங்கன்னா கொஸ்டின் நல்லா பாத்தீங்க. இந்த ஸ்டொமக் அப்படின்னு இருக்காங்க. அப்ப ஸ்டொமக்ல எது வந்து புரோட்டீனை கன்வெர்ட் பண்ணும் கேட்டீங்கன்னா இந்த பெப்சின் தான் டைஜஸ்ட் பண்ணும். ஆன்சர் வந்து பெப்சின். The inner lining of the stomach is protected from the action of hydrochloric acid HCl by இறப்பையின் உட்புற சுவர் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் தாக்குதலிலிருந்து எதனால் பாதுகாக்கப்படுகிறது? இறப்பையின் உட்சவர் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் இறப்பையின் உட்சவர் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் தாக்குதலில் இருந்து எதனால் பாதுகாக்கப்படுகிறது? சோ இது தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஆன்சர் சொல்லவா? மியூக்கஸ். ஏன் மியூக்கஸ்? எதனால மியூக்கஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டொமக் இருக்குல்ல, ஸ்டொமக்ல என்ன சொல்லிருப்பேன்? HCl ஃபார்ம் ஆகும்னு சொல்லிருப்பேன். இந்த HCl பார்க்கும் போது நம்ம வந்து வெயிட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். அப்படி அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம உடம்புல ஏற்கையாவே மியூக்கஸ், அதாவது சளி மாதிரி ஒரு திரவியம் வந்து இங்க ஏற்படும். சோ அதெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி போலாம். Sexual reproduction is essential in plants for maintaining the continuity of the species for many generations. Reason: sexual reproduction leads to genetic variation that enhance adaptability and evolutionary fitness. தமிழ வாசிப்போம். கூற்றியே பல தலைமுறைகளுக்கு ஒரு சிற்றினத்தின் தொடர்ச்சியை பேணுவதற்கு தாவரங்களின் பாலின பெருக்கம் இன்றியமையானதாகும். பாலின பெருக்கமானது மரபணு மாறுபாட்டிற்கு வழிவகுக்கிறது. இது தக்கவைப்பு திறனையும் பரிணாம தகுதியையும் மேம்படுத்துகிறது. என்ன சொல்றாங்க? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஒரு உயிரினம் இருக்கு, அந்த உயிரினத்தோட கண்டினியூட்டிக்காக செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தடுத்து அந்த இப்போ ஒரு செடி இருக்குன்னா அந்த செடி வந்து இன்னொரு செடியை உருவாக்குனாதான் அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து அந்த செடி வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும். சோ அந்த மாதிரி இடத்துக்கு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து சரி. என்ன சொல்றாங்க செஷன்ல? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் எசென்ஷியல் இன் பிளான்ட் ஃபார் மெயின்டைனிங் கண்டினியூட்டி ஆஃப் த ஸ்பீஷிஸ் ஃபார் மெனி ஜெனரேஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஒரு பிளான்ட் இருந்தாதான் அது அடுத்தடுத்து வளரும், அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து அந்த பிளான்ஸ் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ரீசன் என்ன சொல்றாங்கன்னா sexual reproduction leads to genetic variation that enhance adaptability and evolutionary fitness.
செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருந்தாதான் எவல்யூஷன் சொல்லுவாங்க, அதாவது பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏற்றாப்புல அதோட தன்மையை மாற்றிக்கொள்ள முடியும். இப்ப காப்பாம்பூச்சி இருக்கு வச்சுக்கோங்களேன். இந்த காப்பாம்பூச்சி டைனோசர் காலத்துல இருந்து இருக்குன்னு சொல்றாங்க. சோ அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இருக்குன்னா அது அப்படியே மாத்திக்கிட்டே இருக்கு, தன்னுடைய சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல மாத்திக்கொண்டே இருக்கு. சோ அந்த மாதிரி விஷயங்கள் எது மூலியமா நடக்கும் கேட்டீங்கன்னா இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலியமா தான் நடக்கும். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல அந்த மாதிரி நடக்காது. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்படியே டிட்டோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கும். ஆனா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல அப்படி இருக்காது. இப்ப நான் இருக்கேன், என்னோட பையன் எப்படி இருப்பான், இதே மாதிரி இருக்க மாட்டானா, அப்படி டிஃபரெண்டா இருப்பானா. சோ அதுக்கு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். வேற ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல இப்போ ஒரு காப்பாம்பூச்சி இருக்கு, சரி காப்பாம்பூச்சி வராது. ஏசெக்ஷுவல் நம்ம என்ன சொல்லலாம், ஒரு அமீபா இருக்கு, அமீபா இருக்கு, அதோட இன்னும் அமீபா எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா அப்படியே டிட்டோ ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்கும். சோ அதுதான் சரி ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கான எக்ஸாம்பிளா சொல்லலாம். சரி நம்ம அடுத்த கேள்வி போறோம். இப்ப சொல்லி முடிச்சு வந்துச்சு பாருங்க. What advantage does asexual reproduction provides in the stable environment? Adaptation to new environment, genetic variation, sexual diversity, rapid and identical reproduction. ஒரு நிலையான சூழலில் பாலினா இனப்பெருக்கம் வழங்கும் நன்மை என்ன? புதிய சூழலுக்கு தக்கவைப்பு தமிழ் புதிய சூழலுக்கு வைத்துக் கொள்ளுதல், மரபணு மாறுபாடு, பாலின நன்மை, விரைவான மற்றும் ஒரு நிலையான சூழலில் பாலினா இனப்பெருக்கம் வழங்கும் நன்மை என்ன? ஒரு புதிய சூழ்நிலைக்கு தக்க வைத்துக் கொள்ளுதல், மரபணு மாறுபாடு, பாலின பன்முகத்தன்மை, விரைவான மற்றும் ஒத்த இனப்பெருக்கம். இருக்கும். இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்லியிருந்தேன். Rapid and identical reproduction. இந்த ஏசெக்சுவல் எப்படி இருக்கும் அப்படியே ஜெராக்ஸ் மாதிரி பேரண்ட் எப்படி இருக்கானோ அதே மாதிரி தான் பசங்களும் இருப்பாங்க, அப்படி ஜெராக்ஸ் மாதிரி இருக்கும். சோ இது வந்து டக்கு டக்கு நடக்கும், ஒரு ரேபிட் ரீப்ரொடக்ஷன். சோ அதுதான் ஆன்சர். என்ன கேட்டாங்க, இது அதோட அட்வான்டேஜ் என்ன கேட்டாங்க, செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் தான் அட்வான்டேஜ் எது கேட்டாங்க, ரேபிட்டா இருக்கும், ஐடென்டிக்கலா இருக்கும். ஐடென்டிக்கல்னா என்ன, ஒரே மாதிரி இருக்கிறதா ஐடென்டிக்கல் சொல்லுவாங்க. ஓகேவா? The acidic food coming from the stomach is nutritious in the small intestine bile. ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கேனா, எப்ப கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் சொல்லிருக்கேனா, இங்க என்ன ஒரு பேஸ் வந்து ஃபார்ம் ஆகும், பைல் ஃபார்ம் ஆகும், அப்போ பான்கிரியாட்டிஸ் ஃபார்ம் ஆகும் சொல்லிருக்கேனா, அப்ப அதான் அந்த ஆன்சர். தமிழ வார்த்தையா தமிழ சொன்னேன். இறப்பையிலிருந்து வரும் அமிலத்தன்மை கொண்ட உணவானது சிறுகுடலில் இதன் மூலம் நடுநிலையாக்கப்படுகிறது, அதாவது நியூட்ரலைஸ் ஆக்கப்படுது, பேஸ் ஆக்கப்படுது கேட்கிறாங்க. எப்படி பார்த்துக்கோங்க, பைல் ஜூஸ் அண்ட் பான்கிரியாட்டிக் ஜூஸ், அதான் ஆன்சர். ஏன்னா கேஸ் எல்லாம் இருக்கும். சரி, கேஸ் வந்து என்ன சொல்றது, ஆன்சர் என்ன, பைல் ஜூஸ் அண்ட் பான்கிரியாட்டிக் ஜூஸ். நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்துப்போமா, சோ இது ஆன்சர். The finger-like production called villi are primarily responsible for what function? Segregation of digestive juice, mechanical breakdown of foods, absorption of digestion food, movement of food via peristalsis. சரி, தமிழ் வாசிக்கிறேன். வில்லி எனப்படும் விதை போன்ற நீட்சிகள் முதன்மையாக எந்த செயல்பாட்டிற்கு பொறுப்பானவை? சொல்லிட்டு சொல்றேன். இருக்கு இருக்கா? சோ இந்த பெருங்குடல் இருக்கா, இல்லையா? இந்த பெருங்குடல்ல இப்படி விரல் மாதிரி குட்டி குட்டி ஒரு முடி மாதிரி விரல் மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கெல்லாம் வெள்ளிப்பாங்க. இந்த வெளி வந்து எதுக்கு வந்து பயன்படுது பாத்தீங்கன்னா
அப்சர்ப்ஷன், அதாவது அப்சர்ப்ஷன் என்ன படிச்சிருப்போம், நியூட்ரியன்ஸ அப்சர்வ் பண்ணி படிச்சிருப்போமா, அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சோ the answer என்னது, ஆட்டோமேட்டிக்கா absorption of digested food. Splinter muscles in the human digestive system are located at the exit of which two organs? Muscle and esophagus, stomach and anus, liver and pancreas, small intestine and large intestine. மனித செரிமான மண்டலத்தில் உள்ள சுருக்கு திசைகள், அதாவது ஸ்பிளிண்டர் மசில்ஸ் எந்த இரண்டு உறுப்புகளில் வெளியேறும் வாயில் அமைந்து உள்ளன? பாத்தீங்களா, டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல இருந்து எவ்வளவு கேள்வி கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். இத ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. புரியாட்டினா மறுபடியும் இந்த வீடியோ போட்டு பாருங்க. ஓகே, சரி. இந்த ஸ்பிளிண்டர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்டொமக் இருந்தா, இந்த ஸ்டொமக்குக்கும் ஆனஸுக்கும் நடுவுல இருக்குமா, புரியுதா? இந்த ஸ்டொமக்குக்கும், அதாவது இந்த குடலுக்கும் ஸ்டொமக்குக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ஸ்பிளிண்டர், அதாவது வால்வு மாதிரி இருக்கும், அது பேர் தான் ஸ்பிளிண்டர் மசில்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆன்சர் என்ன? ஆன்சர் பி, ஸ்டொமக் அண்ட் ஆனஸ். ஓகே, அடுத்த கேள்வி போலாமா? அடுத்த கேள்வி பாருங்க. இந்த கேள்வியை நான் ஃபர்ஸ்டே வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன். ஸோ அந்த கொஸ்டின் வந்திருக்கா? ஸோ முக்கியமான சாப்டர் இது. டைஜஷன் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஒரு கேள்வி ரயில்வேலேருந்து கண்டிப்பா வந்துடும். நல்லா பார்த்துக்கோங்க. கரண்ட் சீக்வன்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்டே நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். ஃபர்ஸ்ட் டைஜஷன் வருமா? ஆப்ஷனை பார்த்து அடிங்க, வராது. இன்ஜெக்ஷன் வருமா? வரும். செகண்ட் டைஜஷன் வருமா? வரும். அப்சர்ப்ஷன் வருமா? வரும். அசிமுலேஷன் வருமா? வரும். இன்ஜெக்ஷன் வருமா? சாரி, அது இன்ஜெக்ஷன், இது இஜெக்ஷன். இஜெக்ஷன் வருமான்னு கேட்டீங்கன்னா வரும். கரெக்ட். அப்ப ஆன்சர் பி தான். இன்ஜெக்ஷன்னா என்ன? சாப்பிடுவது. டைஜஷன்னா செரிமானம். அப்சர்ப்ஷன்னா நியூட்ரியன்ஸ், சத்துக்களை வந்து உறிஞ்சி வச்சுக்கிறது. அசிமுலேஷன்னா எங்க நமக்கு சத்து தேவைப்படுதோ அங்க வந்து சென்ட் பண்ணி விடுறது தான் அசிமுலேஷன். இஜெக்ஷன்னா வேஸ்டா வந்து வெளியில வருது. ஸோ ஆப்ஷன் பி அதான் ஆன்சர். தமிழையும் சொல்லிடுவேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? சாப்பாடை உட்கொள்வது, செரித்தல், உறிஞ்சுதல், தன்மையாக்குதல், வெளியேற்றல். ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி போலாம். The length of the small intestine in herbivorous animal is generally longer than the carnivorous animals because they eat less frequently, they need to digest cellulose, they drink more water, they have smaller stomach. ஃபர்ஸ்ட் சொல்றேன். அடுத்த क्वेश्चन போலாம். The length of the small intestine in herbivorous is அடுத்த क्वेश्चन போலாம். The length of the small intestine in herbivorous animal is generally longer in carnivorous because they eat less frequently, they need to digest cellulose, they drink more water, they have smaller stomach. தமிழ் அதிக் பண்றேன். தாவர உண்ணி விலங்கின் சிறுகுடலின் நீளம் பொதுவாக ஊன் உண்ணி விலங்கின் விட அதிகமாக இருப்பதற்கு என்ன காரணம்? அவை உணவை மிக குறைந்த இடைவெளியில் உட்கொள்கிறது. அவை செல்லுலோஸை செரிக்க வேண்டியது உள்ளது. அவை அதிக அளவு நீரை குடிக்கின்றன. அவை சிறிய அளவிலான இரைப்பைகளை கொண்டு உள்ளன. சரி, இது ஒரு கான்செப்ட் இருக்கு, என்னன்னு சொல்றேன். முயலுக்கும் மனிதனுக்கும் சிறுகுடல் வந்து சரி இதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு சொல்றேன். ஒரு முயல் இருக்கு, அதோட குடல் இருக்கு. ஒரு மனிதன் இருக்கான், அவனுக்கு ஒரு குடல் இருக்கு. ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது எதோட குடல் வந்து பெருசா இருக்கும்? நார்மலா இருந்தீங்கன்னா என்ன சொல்வீங்க? மனிதனோட குடல் தான் வந்து பெருசா இருக்கும்.
சரி, இதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்காதுன்னு சொல்றேன். ஒரு முயல் இருக்கு, ஒரு மனுஷன் இருக்கான். முயலோட குரல் பெருசா இல்ல மனுஷனோட குரல் பெருசான்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? நார்மலா மனுஷனோட குரல் தான் பெருசுன்னு சொல்லுவோம். ஆனா அது தப்பு. முயலோட சிறுகுரல் தான் பெருசு. ஏன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த முயல், ஆடு, மாடு இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, இலை, செடி, தாவரங்கள் தான் உண்ணும். அப்படி உண்ணும் போது இலைகள்ல என்ன இருக்கும்? செல்லுலூஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மெட்டீரியல் இருக்கும். ஸோ அது செரிமானம் ஆகுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனாலதான் ஆடு, மாடு, முயல் இந்த மாதிரி ஒரு விலங்குகளுக்கு குரல் வந்து சிறுகுரல் வந்து பெருசா இருக்கும். இதே நமக்கு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கும். ஓகேவா? அப்ப ஆப்ஷன் வந்து போலாமா ஆன்சருக்கு? ஏவா இல்ல, ஏவா இல்ல, பி என்னது? பி என்னது? they need to digest cellulose. அப்ப பி தான் ஆப்ஷன். இதுதான் இல்ல. ஓகேவா? புரிஞ்சுச்சா? அடுத்த கேள்விக்கு போலாம். What is the length of the entire alimentary canal in adult human? ஒரு வயது வந்த மனிதனின் முழு செரிமான பாதையின் நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீளம் என்ன? 9 மீட்டர். இருக்கா? அலிமெண்ட்ரி கால்னா சரி, இதுவும் சேர்த்துக்கோங்க. இதோட அளவு என்ன? 9 மீட்டர். ஓகே, போலாமா? அடுத்து which of the part question போலாம். Which part of the alimentary canal is water primarily absorbed from the undigested food part? அடுத்த question போலாம். In which part of the alimentary canal is water primarily absorbed from the undigested food? செரிமானத்தின் பாதையின் எந்த பகுதியில் செரிக்கப்படாத உணவுகளிலிருந்து நீர் முதன்மையாக உறிஞ்சி எடுக்கப்படுகிறது? சரி, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? இந்த சிறுகுடல்ல இல்ல டைஜஷன் எல்லாமே நடக்கும். இந்த பெருகுடல்ல தான் வேஸ்ட் எல்லாம் இருக்கும். ஓகேவா? சோ இங்க இருக்கிற வேஸ்டோட தண்ணிய எது உறிஞ்சி எடுக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் தான் உறிஞ்சி இருக்கும். ஓகேவா? கொஸ்டின் போலாம். நமக்கு ஆப்ஷன்ல என்ன இருக்கு? ஸ்டொமக் இருக்கு, அது தப்பு. ஸ்மால் இன்டெஸ்டைன் வராது. அப்ப லார்ஜ் இன்டெஸ்டைன் தான் கரெக்ட். ஈசோஃபேகஸ் வராது. ஈசோஃபேகஸ்னா என்ன? இதுதான் ஈசோஃபேகஸ், உணவு குழாய். சாரி, இங்க இருக்கு. கரெக்ட் தான், இது எல்லாமே கரெக்ட் தான். ஓகே, அடுத்த கேள்விக்கு போலாமா? Teeth used for tearing food are called incisor, canis, molar, premolar. உணவுகளின் கிழிப்பதற்கு பயன்படுத்தும் பற்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? வெட்டுப்பற்கள், குறைப்பற்கள், கடவாய்ப்பற்கள், முன் கடவாய்ப்பற்கள். ஓகே, சரி, டயக்ராம் போலாமா? இந்த பல்லு இருக்கா, இந்த முன்பல் இருக்கா, அது பேர் தான் இன்சிசர். ஓகேவா? இந்த சிங்கப்பல் சொல்லுவாங்க, அது பேர் தான் கேனின். இந்த சிங்கப்பல் தான் நம்ம சாப்பிடும் போது கடிச்சு இழுப்போம். அதெல்லாம் வச்சுக்கோங்க. சிக்கன் பீஸ் எப்படி கடிப்போம்? இப்படி தானே, இதை வச்சு தானே கடிப்போம். இந்த கேனிஸ். ஓகேவா? ப்ரீமோலார் தான் வந்து கடவாய்ப்பல்லுக்கு முன்னாடி இருக்கிறது தான் ப்ரீமோலார் அப்படின்னு சொல்லுவாங்க. மோலார்னா கடவாய்ப்பல். ஓகே, அவ்வளவுதான். சரி, நம்ம உடம்புல எத்தனை பல்லு இருக்கு? 32 பல்லு இருக்கு சொல்லுவாங்க. 32 பல் தெரியுமே சிரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சரி, ரைட்டு. இதுக்குன்னு ஒரு ஃபார்முலாவே தான் இருக்கு. அது என்ன ஃபார்முலானா 2 1 2 3. இது என்ன ஃபார்முலானா இந்த மோலா ப்ரீமோலார் தான் அதோட கவுண்ட் எவ்வளோன்னு சொல்லி இருக்கிறது ஃபார்முலா. ஸோ எப்படி பாருங்க, இது வந்து இன்சிசர், இது வந்து கேனின், இது வந்து மோலார், சரி ப்ரீமோலார், மோலார். சரி, இந்த 2 1 2 3 இருக்கா, இது இன்டூ 2வா பண்ணுங்க, 4 வரும்.
இது 2 பண்ணுங்க, 2 வரும். 4 6 எழுதி ஆட் பண்ண எவ்வளவு வரும்? 14. அப்ப மேல 14, இந்த மேலேயோ கீழேயோ 14 இருக்கு. அப்ப இன்னொரு 14 ஆட் பண்ணுவோமா? அப்ப எவ்வளவு பல்லு? 32 பல். அந்த ஃபார்முலா தான் இது. 2 1 2 3. இது இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க. டென்டல் ஃபார்முலா என்னன்னு கேட்பாங்க. இது வந்து அடல்ட் மென்னுக்கு. சில்ட்ரன்ஸ் நான் இங்க வரேன், சார் எழுதுவேன். இது ஃபார் பேபிஸ் 2120. ஓகேவா? இதுவும் கேட்பாங்க. அப்ப ஆன்சர் என்ன வரும்? கேனிஸ். பார்த்துக்கோங்க, இது எல்லாமே டைஜஷன் இருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் தான். வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் என்சைம் டிரிப்சின்? நீங்களே சொல்லுங்க. இந்த கேள்வி வந்து 2வது வாட்டி ரிப்பீட் ஆகுது. இந்த டிரிப்சினை வச்சு கேள்வி. ஒரு 2 மினிட்ஸ் டைம் தரேன். 2 மினிட்ஸ் தான் வேணாம், ஒரு 30 செகண்ட்ஸ் டைம் தரேன். கமெண்ட் பண்ண முடியுதான்னு பாருங்க. பண்ணிட்டீங்களா? ஆன்சர் சொல்லவா? என்ன அது? பிரேக்கிங் டவுன் proteins into peptides. ஓகேவா? லாஸ்ட் கேள்வி. Which of this is an example of vestigial organ in human digestive system? Pancreas, spleen, vermiform appendix, molar teeth. மனித செரிமான மண்டலத்தின் காணப்படும் ஒரு எச்ச உறுப்பிற்கு பின்வருவதற்குள் எது ஒரு எடுத்துக்காட்டாகும்? சரி, இந்த எச்ச உறுப்புனா என்ன? இந்த வெஸ்டிஜியல் ஹார்மோன்னா, சரி, வெஸ்டிஜியல் ஆர்கன்னா என்ன பார்ப்போம். ஓகேவா? சரி, இந்த எச்ச உறுப்புனா என்ன? இங்கிலீஷ் என்ன சொல்லலாம்? இந்த வெஸ்டிஜியல் ஆர்கன்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு லிவர் இருக்கு. நம்ம லிவரோட வெயிட் என்ன? இது ஒரு கேள்விதான். 1500 கிராம். ஓகேவா? இந்த லிவர் இருக்கு. காலப்போக்கில், அதாவது பரிணாம வளர்ச்சி, எவல்யூஷனால இந்த லிவரோட ஃபங்க்ஷன் வந்து அப்படியே கம்மியாகுது. ஓகேவா? இப்படி கம்மியாகும் போது அதோட வெயிட் வந்து கம்மியாகும். 1500 கிராமா இருக்கிறது வெறும் 500 கிராமா கூட மாறலாம் எவல்யூஷன்னால. அப்படி ஆகக்கூடிய உறுப்பு தான் வெஸ்டிஜியல் ஆர்கன் சொல்றோம். எச்ச உறுப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். இது ஏன் இப்படி ஆகுது? இதுக்கும் நம்மளோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி தான், வெல்ஃபார்ம் அப்பெண்டிக்ஸ். இதுக்கும் இந்த வெல்ஃபார்ம் அப்பெண்டிக்ஸுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கேள்வி பார்த்தோமா, இந்த முயல் ஆடுகளுக்குன்னா குரல் வந்து பெருசா இருக்கும். ஏன்னா அது செல்லுலோஸ் டைஜஸ்ட் பண்ணுது, அதனால நம்ம குரல் பெருசா இருக்குன்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் ஒரு காலத்துல மனிதனும் இலை தலைகளை சாப்பிட உயிர் வாழ்ந்திருக்கான். அப்படி வாழும்போது அவனுக்கு செல்லுலோஸ் டைஜஸ்ட் பண்ணும்ல, அப்ப குரல் எப்படி இருந்திருக்கணும்? பெருசா தான் இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் மனிதன் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான்? வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான், ஊனுண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வெல்ஃபார்ம் அப்பெண்டிக்ஸ்ங்கிற விஷயம் வந்து அவனுக்கு தேவையே படலை. அதனால என்ன ஆகிருக்கு? அது அப்படியே சுருங்கி ஒரு சின்ன ஒரு குரல் மாதிரி ஆகிருக்கு. ஸோ அதனாலதான் அதை வெஸ்டிஜியல் ஆர்கன் அப்படிங்கிறாங்க, தமிழ்ல எச்ச உறுப்பு. அப்ப ஆன்சர் என்னது? வெல்ஃபார்ம் அப்பெண்டிக்ஸ். தமிழ் அது பேர் என்ன? குடல்வால். ஸோ ஓகே கைஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா டேப் ஐஸ் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.